என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். இட்ஸ் அ வெரி டிலைட்ஃபுல் ஈவினிங். ஏன் டிலைட்ஃபுல் அப்படின்னா, குழந்தைங்கள பார்க்குறத விட பெரிய ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஸோ உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியும். மேம் நீங்கள் நிறைய பேசாதீங்க, ஓகே கொஞ்சமாக பேசிட்டு விட்டுருங்க மேம் அப்படின்னு சொல்கிறது கேட்குது. ஒன் திங் அபவுட் வாட் ஐ விட்னஸ் டுடே, ஒரு நல்ல ஃபியூச்சரிஸ்டிக், very hopeful I can feel in this campus. Annual report படிச்சாங்க. அதில் everything was covered, whether it is cultural, sustainability, patriotism or international days of remembrance, national international days of remembrance, நம்மளோட festivals, ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ஸ்கில்ஸ், வேல்யூஸ் இம்பைப் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஐ திங்க் இட்ஸ் நாட் ஜஸ்ட் லேர்னிங் ஃப்ரம் புக்ஸ், ரைட்டிங் ஆன் த போர்ட், காப்பிங் ஃப்ரம் த போர்ட் ஆர் ரைட்டிங் அன் அசஸ்மெண்ட். ஸோ மை ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த டீம் ஆஃப் டீச்சர்ஸ் who had worked for this whole year in bringing it. பெரிய ஆனுவல் டேலாம் நடத்திடலாம், ஆனால் இந்த ஃபங்க்ஷன், கேஜியோட ஃபங்க்ஷன், உள்ளே பேசும்போது சொன்னாங்க 3 நாளைக்கு வெயிலில் பாவம் பிள்ளைங்க நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ண வச்சோம். ஏன்னா லெஃப்ட் சைட் பண்ண சொன்னால் ஒரு சில பசங்க ரைட்டில் கை தூக்குனாங்க. நான் சொன்னேன், நாங்கள்லாம் பேசிக்கிட்டோம், இன்றைக்கி டெஃபினட்டாக லெஃப்ட்டு, ரைட்டு, ஃப்ரண்ட்டு, பேக்கு மாற்றி மாற்றி தான் கை தூக்க போகிறாங்க, காலை போட போகிறாங்க. இருந்தாலும் அதில் இருக்கிற அழகு வேறு என்ன ஒரு இதில் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் அட் திஸ் ஏஜ் வெதர் வி ஆல் காட் சச் ஆப்பர்ச்சுனிட்டி தெரியாது. ஸோ ஐ எம் வெரி வெரி டிலைட்ஃபுல் டு பி ஹியர். தேங்க் யூ ஆக்னஸ் ஃபார் காலிங் மீ. அண்ட் CDS is not a new school to me. I think this is the third time I'm coming in all this 15 years of the school. And I'm seeing the school growing. That gives me more joy and happiness. நான் ரீசெண்டாக படித்த ஒரு விஷயம் என்னை ரொம்ப ஒரு வியப்பில் ஆழ்த்தின, ஒரு ஆழமாக சிந்திக்க வச்ச ஒரு விஷயம், அதை ஜஸ்ட்டு பகிர்ந்துக்கிறேன். பஞ்சவர்ஷாணி சூத்திரம் அப்படின்னு ஒன்று படித்தேன், ஃப்ரம் சாணக்கிய நீதி. ஸோ அது சாணக்கிய நீதியில் மட்டும் இல்லை, இன்னும் சில டெக்ஸ்ட்லெல்லாமும் இருக்குது. ஒரு குழந்தை வளர்ப்பின் விதத்தை விளக்கும் ஒரு சின்ன ஒரு சன்ஸ்கிரிட் ஸ்லோகா. அது எழுதினது மேபி ஒரு 2000 வருஷம் ஒரு 5000 வருஷம் இருக்கலாம், தெரியல. ஏன்னா சூத்திரங்கள் எழுதினதுடைய கால பிரமாணம் நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் இன்றைக்கும் ஏஐ காலத்துலேயும் இது பொருத்தமாக இருக்குது. ஸோ அப்போ நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிகளாக இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அழகாக நமக்கு சின்னதாக, அந்த ஸ்லோகமே 2 வரி தான். அதில் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, பஞ்சவர்ஷாணி, 5 இயர் பிளான் போட்டாங்க இல்லையா நம்மளோட முன்னாடி பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம். அதே மாதிரி 5 இயர் பிளான், எவ்ரி 5 இயர்ஸ் how to bring up a child, 0 to 5. Okay, 0 to 5 they say pancha varshani lalayet. Pancha 5 varshani years lalayet. எவ்வளோ கொஞ்சம் முடியுமோ, பேம்பர் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் அந்த குழந்தைய அரவணைக்க முடியுமோ மேக்ஸிமம் செய்யணும். ஃபஸ்ட்டு 5 வருஷம், செகண்ட் 5 வருஷம் ரெண்டாக பிரிக்கிறாங்க. தச வருஷாணி தாடயேத், லைக் எக்ஸ்பிளைனிங் எவ்ரி திங். அதுக்கப்புறம் டீச்சிங் வேல்யூஸ், டிசிப்ளின், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் ஏன் இன்னைக்கு சொல்கிறேன்னா, நம்ம இன்னிலேருந்து நம்ம இந்த தச வருஷானியில் ஸ்டெப் பண்ணுறோம். கிராஜுவேஷன் டே முடிஞ்சிருச்சு. பிள்ளைங்க இப்போ அடுத்த 10 வருஷத்துக்கு தயாராக போகிறாங்க. இது வரைக்கும் நிறைய கொஞ்சிருப்போம், கேட்டதெல்லாம் கொடுத்துருப்போம்.
இனிமே எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து ஒரு டிசிப்ளின், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு சில ரொட்டீன்ஸ், ஒரு சிஸ்டம்ஸ் இதை வந்து பழக்கணும். நிறைய லாங்குவேஜஸ் படிக்கலாம், நிறைய கல்வி. எப்படி ஒரு ஸ்பாஞ்ச் வந்து எப்படி எவ்வளோ இழுத்துக்கும் வெறும ஒரு தண்ணியில் வச்சா, அந்த மாதிரி அந்த ஸ்பாஞ்ச் போல் இப்போ குழந்தைங்க எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களால நல்லா கிரகிச்சிக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற சூழ்நிலை நம்ம அமைச்சு கொடுக்கணும், வெதர் அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும். ஸோ நிறைய பவுண்ட்ரிஸ் செட் பண்ணோம். இதை நீ இப்படி பண்ணணும், ஃபஸ்ட் ஸ்டெப் இது, செகண்ட் ஸ்டெப் இது, தேர்ட் ஸ்டெப் இது. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு குழந்தை 15 இயர்ஸ் முடிகிற வரைக்கும் தஷ வர்ஷாணி தாடயுத். ஸோ லெட் us see what is the one after 16 years. So after 16 years, like when the child starts 16 years, ஷோடஷோ வர்ஷே புத்திரம் மித்ர வதாச்சரேத். ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமா 16 இயர்ஸ்க்கு அப்புறம். 16 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்லியாக ஒரு குழந்தைகிட்ட இருக்கணும். அவரை ஒரு முடிவு எடுக்க வைக்கிறது, அந்த முடிவுக்கு நம்மளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறது, ஃபெயில் ஆகும்போது கூடவே தட்டி கொடுக்கறது, இதெல்லாம் தானே ஒரு ஃப்ரெண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? நீ பெரிய குறை பண்ணிட்டேன்றது இல்லாமல் நான் இருக்கேன், வா நம்ம பார்த்துக்கலாம், மிஸ்டேக்லாம் நடக்க தான் நடக்கும், ஃபெயில்லாம் ஆக தான் ஆகும், சரியா? ஒரு இசிஜிலே பார்த்திங்கன்னா மேலே மேலே போயிட்டு வந்தால் தான் நம்ம நல்லா இருக்கோம்னு அர்த்தம். எப்பயுமே அப்படி இருந்தால் என்ன ஆகும்? இசிஜி ரிப்போர்ட்டு அது மாதிரி எவ்ரி சைல்டு கிராஃப் வில் கோ அப் கம் டவுன், கோ அப் கம் டவுன். கீழே வரும்போது தட்டி எழுந்துக்கக்கூடிய மன வலிமையை அந்த பிள்ளை பெறணும்னா அந்த 10 இயர்ஸ் எப்படி அவங்கள டிசிப்ளின் பண்ணி ரொட்டீன் செட் பண்ணுறோம். ஸோ த சைல்ட் கெயின்ஸ் கான்ஃபிடென்ஸ் அண்ட் தென் இட் வில் கோ in their own path by taking independent decisions, but the decisions will be right. So this is a small sutra which I wanted to share. So the parents mattum illa, teachers no second parents. So it's not only at home, even in the school. Now this has to be incorporated to make children feel confident, courageous and live a very good life. ஸோ இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு நல்ல சிட்டிசனை உருவாக்கி கொடுக்கறது தான் ஒரு பள்ளியோட முக்கியமான ஒரு கடமை. வித் ஆல் த ஆனுவல் ரிப்போர்ட் சீன், ஐ ஃபீல் CDS Public School is very much moving in the right path. Thank you parents for believing, trusting and putting the children here. ஃபைனலி ஒரே ஒரு விஷயம் எனக்கு தோணிச்சு சொல்லணுன்னு. இங்கே யாராவது டீச்சர்ஸோட ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அண்ணா, தம்பி, அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா, மாமியார், மாமனார் யாருன்னா இருந்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. டீச்சர் லைஃபுங்கிறது காலையில் 8:30 ஆரம்பித்து 3:30 முடியாது. நாங்கள் பிள்ளைங்களை பற்றி எப்பயுமே சிந்திக்கணும், வேலை பார்க்கணும். ஏன்னா இது மிஷின் இல்லை, காலையில் லாகின் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து லாக் அவுட் பண்ணுறது. ஸோ அந்த லாகின் மோட்லேயே தான் டீச்சர்ஸ் கேன் பி. ஸோ குடும்பங்கள் அவங்களுடைய அந்த சர்வீஸை வந்து புரிஞ்சு பண்ணும்பொழுது இந்த குழந்தைகளாக நாளைக்கு தாரகைகளாக கண்டிப்பாக விழுவாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். I am very happy to be a part of this program. Thank you.